இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு 2.5 இயர்ஸாக வந்து டெர்மினலாக செயல்பட்டது ராமேஸ்வரத்துக்கு. இங்கேருந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாம்பன் பிரிட்ஜ் ரைடு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ராமேஸ்வரம் டு மண்டபம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு மண்டபம். ஸோ வாங்க இந்த ரைடு எப்படி இருக்க போகுது, இது எப்படிலாம் நம்ம போகலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2, நம்ம வந்து 2ல் போனோம். மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 ரூபா டிக்கெட்டில் வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் எப்படி ஜேர்னி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் வரும். ஸோ 2ல் வந்து நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்து போட் மீலுக்காக சம் பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கிட்ட நிற்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்காண்டி இருக்கிற வண்டி இங்கே தான் நிற்கிது. ஏன் இங்கே இந்த ஸ்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆரம்பத்திலே காமிச்சேன் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் நேஷ்னல் ஹைவே பஸ் போதா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பஸ்ஸு, காரு, இப்போ வேன் பிடிச்சி கேங்காக வர்றாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பாம்பன் பாலத்தில் 10 ரூபாயில் நம்ம பயணம் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக பயணம் பண்ணணும். அப்படிங்கிறபோது இந்த ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் வந்து ஜஸ்ட் 10 ருபீஸ் டிக்கெட் எடுத்து ராமேஸ்வரம் போகலாம். அதே மாதிரி ஜஸ்ட் 10 ருபீஸ் டிக்கெட்லேயே வந்து ராமேஸ்வரத்தில் இங்கே வந்து இறங்கிடலாம். அந்த டீட்டெயில்டு ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட்டு நிற்குது. இங்கே நிற்கிற எல்லா ட்ரெயினோட டைமிங்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிளான்ஸ், நீங்கள் சப்போஸ் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது நம்ம மண்டபம் வரைக்கும் பாம்பன் பாலத்தில் போயிட்டு மண்டபத்துலேருந்து கேபில் போகும்னா உங்களோட வண்டியில் வந்து இங்கே வந்து ஆப்போசிட்டில் காமிச்ச பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி, ஸோ தெரியுதா, எண்ணுகச்சில் இறங்கி மாறிக்கலாம். அப்படி இல்லைனா மண்டபத்தில் இறங்கிட்டு நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு அப்புறம் நீங்கள் ஆலயத்துக்கெலாம் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து போயிடலாம். ஸோ இது அந்த மெத்தட். நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். 4:45 மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர். இதுதான் பார்த்தோம்னா இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதுதான் வந்து நம்ம லேண்ட்லேயே லாஸ்ட் ஸ்டேஷன். இதை தாண்டி நம்ம போகிறது வந்து கடலை கடந்து பாம்பன் பாலம், அப்புறம் பாம்பன் ராமேஸ்வரம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் தான் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாலும், ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது ஏதாவது இயற்கை சீற்றம், கடல் கொந்தளிப்பு, புயல் சின்ன உருமானாலும் ரயில்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து அரைவல் ஆக போகுது. இப்போ தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு. சன்லைட்டில் அந்தளவு கிளியராக அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. இந்த ஸ்டேஷனை பொறுத்த பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப லோ லெவல் தான். இனிமேல் அந்த ஸ்டேஷன் ரீபில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வரும்போது இந்த ஒரு மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து, அதாவது பஸ்ஸு அல்லது வேனில் கேங்காக வரும்போது இங்கேருந்து பாம்பன் பாலத்தில் ட்ரெயினில் போனோம்னா இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது அது பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் உள்ளே வந்துருச்சு. திருச்சிராப்பள்ளி GOC. நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். பக்கத்தில் தெரிகிறது தான் வந்து ஓல்டு ட்ராக்கு. ஸோ இந்த ஒரு வியூ, இந்த ஒரு அமேசிங்கான ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து காத்திருந்தோம். இந்த ஒரு ரைடு வந்து ஒரு 10 நம்ம போயிட்டுருக்கோம். நான் இப்படிலாம் சொல்லிட்டேன். ஸோ என்னோட சேர்ந்த பயணத்தை நீங்கள் அனுப்புவீங்க.
ஏர்லி மார்னிங் போனோம்னா நம்ம வந்து போட் மெயில் இருக்குது, அதில் போனீங்கன்னா அந்த சன் ரைஸ் ஆகிறத பார்த்துக்கிட்டே போகலாம். அப்புறம் வந்து மதுரை பேசஞ்சர், திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து மதுரை பேசஞ்சர், இந்த கம்ப்ளீட் ட்ரெயினோட டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்ன டைமிங்லாம் இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் வந்து பழைய பாலத்தில் போகிற ஸ்பீடுக்கும் இப்போ போகிற ஸ்பீடுக்கும் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து பழைய பாலத்தில் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்லோவாக 10 கிலோமீட்டர்ஸில் போகும். நான் போயிருக்கேன். பட் இப்போ வந்து நம்ம 50 கிலோமீட்டரில் போகும்போது ரொம்பவே வந்து ஆசமாக தான் இருக்குது. ஆனால் ரசிக்க முடியலைங்கிறத விட, ஆனால் அந்த ஸ்பீடாக போனாலும் நம்மளால் அந்த கடலோட அழகையும் எல்லாத்தையும் ரசிக்க முடியுது. இந்த வீடியோவிலே தெரியும், நான் வந்து வீடியோ ஓட விடாமல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஓல்டு பிரிட்ஜை வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளோஸப்பாக பார்க்கலாம். இந்த ஒரு இதில் வந்து வியூவில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம வந்து இன்னொரு ட்ராக் ஃபியூச்சரில் போட்டால் எப்படி இருக்குங்கிறக்காண்டி அதையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த மெயினான அந்த கப்பல் கிராஸ் பண்ணுற இடத்த தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐலாண்டுக்குள்ளே நம்மளோட அஃபிஷியல் ஹால்ட்டான பாம்பன் வந்து சேர்ந்துருக்கு. 2 ஸ்டேஷன் தான் ராமேஸ்வரம் ஐலாண்டில். நம்ம ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே 2 ஸ்டேஷன் தான், ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று பாம்பன். சப்போஸ் ஓன் கேபில் வந்தோம்னா நம்ம பாம்பனில் இறங்கி போகலாம். ஆனால் பாம்பனில் இறங்கி போனோம்னா கொஞ்சம் வந்து வெளியில் போகணும். அதனால் ராமேஸ்வரம் பெட்ரு. கோயிலுக்கு போகிறவங்க வந்து பெட்ரு ராமேஸ்வரம் போகிறது தான் பெட்ரு. ஏன்னா மண்டபத்தில் மாதிரி நமக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது இங்கே. ஆப்போசிட்டில் தெரிய ஸ்டேஷன் தான் பாம்பன் பிளாக். நிறைய பேருக்கு தெரியாது, இது அஃபிஷியல் ஹால்ட்லாம் கிடையாது எந்த ட்ரெயினுக்குமே.
ஸோ நம்ம ரிட்டர்ன் போக வேண்டிய ட்ரெயின் வந்து 3ஆம் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. நம்ம வண்டி வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. கேஸ் நம்ம வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம வந்த வண்டி இதுதான். நான் அங்கிட்ட இறங்கல பிளாட்ஃபார்ம் 1ல். ஏன்னா நம்ம இந்த ட்ரெயின் வந்து மண்டபம் ரிட்டர்ன் ஆகணும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரைடு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸில். மக்களே இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் ஜர்னி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மண்டபம் நோக்கி இப்போ போகிறோம். அதாவது ஏர்லி மார்னிங் வந்து கோயிலுக்கு வந்து இந்த சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம ரிட்டர்ன் ரைடு வந்து பாம்பான் பாலத்தில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னொரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். இது வந்து எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான். நமக்கு வந்து மினிமம் ஃபேர் வந்து 30 ரூபா. சூப்பர் ஃபாஸ்ட்டில் போனால் 45 ரூபா. அந்த இன்னொரு ட்ரெயின் சொல்கிறேன்ல, அந்த ட்ரெயின் காட்டுற பாருங்க. நான் சொன்ன அந்த இன்னொரு ட்ரெயின் இந்த நிற்கிது பார்த்தீங்களா, ராமேஸ்வரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல். எந்த ட்ரெயின் தெரியுமா? நம்ம வந்தோம்ல அதே ட்ரெயின் தான். மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர். அகெயின் வந்து 6 o'clock வந்து ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் ரிட்டர்ன் புறப்பட்டு போகும். அதில் வந்து டிக்கெட் ஃபேர் 10 ரூபா தான். அதில் எல்லாமே வந்து ஜென்ரல் கோச்சஸ் தான். ஸோ அதுலேயும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நைட்டு வந்து சேது சூப்பர் ஃபாஸ்ட் தான். நடுவில் வந்து அதுக்கு முன்னாடி பாம்பன் எக்ஸ்பிரஸ் இருக்குது 4 o'clock. பட் அது வந்து மண்டபம் ஸ்டாப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான ட்ரெயினோட டைமிங்ஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு ரைடு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெயின் வந்து புறப்பட தயாராக இருக்குது. சிக்னல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக பாம்பன் வந்து சேர்ந்துருக்கோம். பாம்பனில் அந்த போட் மெயில் மட்டும் நின்று போகும். வங்காள விரிகுடா கடலில் வந்து காற்றே இல்லாதனால அப்படியே குளம் மாதிரி அப்படியே கிடக்கு பார்த்தீங்களா? கண்ணாடி மாதிரி இருக்குது கடல் பார்க்க. மக்களே இப்போ பார்க்குறீங்களா ஒரு பில்டிங், பழைய பில்டிங். இந்த பில்டிங் தான் வந்து அதாவது நீராவி ரயில்கள் இன்ஜின் இருக்கும்போது இந்த இந்த நிலக்கரி வந்து இந்த இடத்துல தான் கொண்டாந்து ரொப்புவாங்க மண்டபத்தில். இந்த ஒரு இதுதான் இது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே அந்த கட்டடம்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு தான் அது மேலே உள்ள ஷெல்டர் மட்டும்தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி கட்டடம் இப்போ எங்கேயாச்சும் ரயில்வேயில் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச மண்டபத்தில் இருக்குது, வேறு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அந்த கட்டடம் இப்போ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், ஸ்டோன்லேயே. ஸோ ராமேஸ்வரத்தோட இன்னொரு துணை ரயில் நிலையம் மண்டபம் வந்து சேர்ந்துட்டோம். எப்போயுமே இதுதான் ஒரு டெம்பரரி டெர்மினல். ஏன்னா எப்போ ஒரு புயல் சின்னம் ஏற்பட்டாலும் வேகமான காற்று வீசினாலும்
ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பாம்பன் பிரிட்ஜ் ரைடு வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம எப்படி வந்தாலும் பாம்பன் பாலத்தில் போகலாம். நம்ம ட்ரெயினில் வர்றவங்க இல்லாமல் காரில் பஸ்ஸில் இந்த கேங்காக புக் பண்ணி வரும்போது பாம்பன் பாலத்தில் போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் வினோத்.